ஓகே சார். இறுதியான ஒரே ஒரு விவகாரம். அ நாளைய தினம் ஹோலி பண்டிகை வந்து வர இருக்கிறது. அந்த ஹோலி பண்டிகையொட்டி ம். உத்தரப்பிரதேசத்திலே பல மாவட்டங்கள்ல வந்து சிறுபான்மையினர் வசிக்கக்கூடிய பகுதிகள்ல வந்து சில பரபரப்பான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கக்கூடியதா நம்ம செய்திகள்லாம் பார்க்கிறோம். குறிப்பாக வந்து அந்த மசூதிகள்ல வந்து தார்ப்பாய்களை வைத்து கவர் செய்வதாக இருக்கட்டும். அ மாவட்டம் சம்பாய்ங்கிற அந்த மாவட்டத்திலே வந்து மாவட்டத்தினுடைய எஸ்பியே வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அ இந்த மாரி தொழுகையை வந்து உங்க இல்லத்திலேயே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாரி உங்களுக்கு இடையூறாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்ற மாரி சொன்னதாகவும், இதையே முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களும் வந்து வழிமொழிந்திருக்கிறார். எப்படி பார்க்குறது? ஒரு செக்யூலர் ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு 52 வாரங்களும் உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை இருக்கிறது. இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில நீங்க வந்து விட்டுக் குடுக்குறதுல உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ற ஒரு காம்ப்ரமைஸ் இந்த பேச்சுங்கிறது எப்படி பார்க்கப்படுது? இந்த நாடு இறையாண்மை மிக்க நாடுதானா என்கிற கேள்வி இன்றைக்கு இதன் மூலமாக எழுந்திருக்கிறது. இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடு காலில் போட்டு மிதிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லோருக்குமான தேசம். இந்த தேசம் என்பது அனைத்து மக்களையும் உள்ளடக்கி அனைத்து மக்களுக்கும் வாழ்வளிக்கக்கூடிய தாயின் மடி என்று பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தான் இன்னொரு புறத்திலே அந்த தாயினுடைய மார்பு ஒரு சமூகத்துக்கு பாலையும் இன்னொரு சமூகத்துக்கு நஞ்சையும் கசிந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டும். ம். இந்தியா என்கிற நாடு இறையாண்மை மிக்க நாடு, மதச்சார்பற்ற நாடு என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில், இல்லை இல்லை இது மத சார்புடைய நாடுதான். ஹோலி பண்டிகையை கொண்டாடுகிற சமூகத்துக்கு ஆதரவாகத்தான் இந்த நாடு நிற்கும், இந்த நாட்டினுடைய அதிகாரம் நிற்கும் என்று சொன்னால், ஏனையோர்கள் எல்லாம் எங்கே செல்வது என்கிற கேள்வி இருக்கிறதுல்ல. ம். ம். இந்த ம். கேள்விக்கு ஒன்றிய அரசு விடை சொல்லும். எப்படி விடை சொல்லும்னா, கேள்வி எழுப்புபவர்கள் எல்லாம் பிரிவினைவாதிகள் என்று விடை சொல்லும். ம். நான் என்ன ம். கேட்கிறேன்னா, மத வழிபாட்டு தலங்களில் மத வழிபாடுகள் நடத்துவதற்கு அவரவர்களுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா இந்திய திருநாட்டில்? நீங்க தான் காலம் பூரா கோயில்ல பூஜை நடத்துறீங்களே, இன்னைக்கு ஒரு நாள் பூஜையை நிறுத்தி வச்சிருங்க, இஸ்லாமியர்கள் இந்த பக்கம் ஊர்வலம் வராங்கன்னு சொன்னா அது ஏற்புடையதா? அதை நீங்கள் ஏற்பீர்களா? அப்ப இஸ்லாமியர்களுக்கு ஒரு நியாயம், இந்துக்களுக்கு ஒரு நியாயமா? கிறித்தவர்கள் ஞாயிறு தோறும் தேவாலயங்களிலே நீங்கள் 6 கால பூஜை நடத்துகிறீர்கள். ம். எனவே ம். நீங்கள் இந்த ஒரு நாள் மட்டும் உங்களுடைய வணக்க வழிபாட்டை ஒத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் தீபாவளி வருகிறது என்று ம். சொன்னால், அவர்களுடைய மத வழிபாட்டு உரிமையில் தலையிடுவதாக அது ஆகிவிடாதா? ம். இதை யார் செய்ய வேண்டும்? ரோட்டில் போற வருகிற குண்டர்கள் செய்துவிட்டு போனால் அது பரவாயில்லை. ஆனால் இந்த ம். சட்டத்தை பாதுகாக்கப்பட வேண்டிய காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் இதை சொல்கிறார். இதை ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் ஆமோதித்து பேசுகிறார். அப்படி ம். என்று சொன்னால் இவர்களெல்லாம் எப்படி எல்லோருக்குமான அதிகாரிகளாக இருப்பார்கள்? இவர் எப்படி ம். எல்லோருக்குமான ஆட்சியாளராக இருப்பார்? இவரால் எப்படி அதிகாரத்தை எல்லோருக்குமான அதிகாரமாக கொண்டு செலுத்த முடியும்? ம். இதுதான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு. இன்றைக்கு ம். உத்தரப்பிரதேச போன்ற மாநிலங்கள் ஒரு பதட்டமான நிலையில் இருக்கிறது. மதச்சிறுபான்மையினருக்கு ஒரு பேராபத்து சூழ்ந்திருக்கிறது என்று சொன்னால், ம். இப்படிப்பட்ட நடவடிக்கைகளின் மூலமாகத்தான் இவர்கள் அந்த பேராபத்தை ஏற்படுத்துகிறார்கள். ம். ம். கலவரக்காரர்கள் ஏற்படுத்துகிற சூழல் என்பது வேறு. ஆனால் கலவரக்காரர்கள் அந்த சூழல்களை ஏற்படுத்தி விடுவார்கள் என்று சொல்லி நீங்கள் ஏற்படுத்துகிற அச்ச உணர்வு இருக்குல்ல, இது ம். கலவரக்காரர்கள் ஏற்படுத்துகிற அச்சத்தை விட மிக மோசமான அச்ச உணர்வு. அந்த நடவடிக்கையை விட மிக மோசமான கையில் சூலாயுதத்தை ஏந்தி கொண்டு எங்கே வருகிறார்கள் மதச்சிறுபான்மையினர் அவர்களை குத்தி கிழிக்க காத்திருக்கிறோம் என்று ரோட்டிலே திரிந்து கொண்டிருக்கிறார்களே வெறி ம். பிடித்தவர்களைப் போல அவர்களை விட ம். பேராபத்தானவர்களாக இந்த ஆட்சியாளர்கள் திகழ்கிறார்கள். அவர்களை விட இந்த நாட்டு மக்களுக்கு குந்தகம் விளைவிப்பவர்களாக இந்த நாட்டினுடைய பொது அமைதிக்கு ஆபத்து ம். ஏற்படுத்துபவர்களாக இந்த ஆட்சியாளர்கள். உண்மையிலேயே ஒரு காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் என்ன சார் சொல்லியிருக்கணும்? ஒரு போலீஸ் புரொடெக்ஷனை பள்ளிவாசலுக்கு போட்டு அவங்க பள்ளிவாசல் வழிபாட்டு தலத்துல அவங்க வழிபாட்டு உரிமையை நடத்துறாங்க. யாராவது ம். இந்த ம். பக்கம் தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தினீங்கன்னா குண்டாஸ்ல தூக்கி உள்ள போட்டுருவேன்னு ஒரு எஸ்பி சொன்னா எவனாவது வருவானா? ம். ம். அவருக்கு ம். துணிச்சல் இருக்குமா? ஆனா ஒரு ம். எஸ்பியே அதை சொல்றாரு. முதலமைச்சர் மதச்சிறுபான்மையினருக்கு எதிராக இங்கு ஒரு கலவர சூழலை உருவாக்குவதாக செய்திகள் வருகிறது. அதற்குண்டான ம். ஏற்பாடுகளை காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் கூட செய்திருக்கிறார் என்பதை அறிகிறேன். இரும்பு கரம் கொண்டு இந்த அரசு ஒடுக்கும். ம். கலவரக்காரர்கள் அது போன்ற எண்ணத்தில் இருந்தால் வெளியில் வராதீர்கள்னு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்க வேண்டாமா இன்னைக்கு? ம். அப்பதானே அவர் ம். உண்மையான முதலமைச்சர், எல்லோருக்குமான முதலமைச்சர். சார், ஓட்டு போடுறவனுக்கும் அவர்தான் முதலமைச்சர், ஓட்டு போடாதவனுக்கும் அவர்தான் முதலமைச்சர். அதுதானே சார் நியாயம்? அதுதானே ஒரு சார் அவர் அசாதாரண ஏற்றிருக்கிற சூழ்நிலையை பதவி பிரமாணத்தினுடைய அசாதாரண சூழ்நிலையை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிறது அரசே விரும்புதுன்னு சொல்ல வரீங்களா இதன் மூலியமாக? நிச்சயமாக அப்படி ஒரு சூழலை உருவாக்குவதற்கு ம். யோகி ஆதித்யநாத் தயாராகி இருக்கிறார். யோகி ஆதித்யநாத்தினுடைய உத்தரவின் பேரில் தான் காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் அந்த அறிவுறுத்தலை தருகிறார். அப்போ
அரசு இயந்திரமே முழுமையாக மத சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிறது என்று சொன்னால் இவர்களினுடைய உண்மை முகம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. இவர்கள் யார்? இவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்? இவர்கள் எப்படிப்பட்ட கொடுங்கோன்மையை கையில் வைத்திருப்பவர்கள் என்பது இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. இது ஒரு பேராபத்து மிக்க காலம் இந்தியாவுக்கு என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்போ வலதுசாரி சிந்தனையாளர்கள் சிலர் வாதங்கள் வைக்கிறாங்க. இது நம்ம வைக்கும் இதெல்லாம் நம்ம முன்வைக்கும் பொழுது குறிப்பாக இப்ப தமிழ்நாட்டுல வந்து விநாயகர் ஊர்வலம்லாம் நடைபெறுது. அப்ப ஏன் வந்து ட்ரிபிள் கேன்ல ஐசோஸ் பகுதிகள்லாம் வந்து எங்களை போக விட மாட்டேங்கிறீங்க? அப்போ வந்து இப்ப இந்தியா என்பது எல்லோருக்குமான மதசார்பற்ற செக்குலர் கண்ட்ரி தானே அப்படின்ற வாதங்கள்லாம் வந்து முன்வைக்கிறாங்கல்ல. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அருமையான செய்தி. ரொம்ப அருமையான செய்தி. நீங்க வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக போகிற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்றைக்கும் வீதிகளில் பள்ளிவாசல்களை கடந்து வருகிறார்கள். அவர்களுக்கு பள்ளிவாசலினுடைய வாயில்களை திறந்து குடிதண்ணீர் தருகிறார்கள் இஸ்லாமியர்கள். அவர்களுக்கு பள்ளிவாசலினுடைய வாயில்களை திறந்து இருப்பிடமாக்கி தருகிறார்கள் இஸ்லாமியர்கள். பள்ளிவாசலினுடைய கழிவறைகளை பயன்படுத்துவதற்கு அனுமதி தருகிறார்கள் இஸ்லாமியர்கள். எந்த தடையும் இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பாதசாரிகளாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு செல்லக்கூடிய எத்தனையோ இந்து பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் பாதையில் நின்று குளிர்பானங்கள், தண்ணீர் வழங்குகிற காட்சிகளை இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நாம் பார்க்கிறோம். பாதசாரிகளாக பழனிக்கு பாத யாத்திரை செல்லக்கூடிய முருக பக்தர்களுக்கு இன்றைக்கும் பழச்சாறுகள் வழங்குகிற இஸ்லாமியர்களை நாம் பார்க்கிறோம். அங்கெல்லாம் பிரச்சனை வரல. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் மூலமாக பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்துக்களும் கொண்டாடுகிறார்களா? ஒரு அமைப்பு கொண்டாடுகிறதா? இதுதான் இங்க இருக்கிற கேள்வி. நீங்க பக்திக்கு எதிரான களம் இல்ல இந்த களம். பக்திக்கு எதிரான சூழல் இல்ல இந்த சூழல். அப்படி இருந்திருந்தால் வேளாங்கண்ணிக்கு போறவனுக்கும் அந்த தயவு தாட்சண்யத்தை காட்டியிருக்க கூடாது. பழனிக்கு போகக்கூடியவனுக்கும் அந்த தயவு தாட்சண்யத்தை காட்டியிருக்க கூடாது. ஆங்காங்கே கோயில் திருவிழாக்கள், கோயில் குடமுழுக்கு. இப்போது கூட பாருங்க, மாரியம்மன் கோயிலுக்கு முளைப்பாரி எடுத்துக் கொண்டு வருகிற இஸ்லாமிய பெண்களினுடைய வீடியோ காட்சிகளை இன்றைக்கும் நாம சமூக வலைதளத்துல பார்க்கிறோம். ஒரு தாய் மக்களாக, ஒரு வயிற்று பிள்ளையாக இன்றைக்கும் ஒரு கொடியில் பூத்த இரு மலர்கள் போல இஸ்லாமிய சமூகமும் இந்து சமூகமும் இரண்டரை கலந்திருக்கிற காட்சிகளை நாம பார்க்கிறோம். அங்கெல்லாம் எந்தவித பிணக்குகளும் இல்லை. வழிபாட்டு தலங்களுக்குள் வருவதற்கு கூட எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு புனிதமிக்க ரமலான் மாதத்தில் வந்து நோன்பு கஞ்சி கொடுத்து விட்டு போகக்கூடிய இந்து சகோதரர்களை இன்றைக்கும் நாம பார்க்கிறோம். இந்து சகோதரர்கள் அங்களுடைய கோயிலினுடைய கும்பாபிஷேக விழாக்களுக்கு, கோயிலுடைய குடமுழுக்கு விழாக்களுக்கு, கோயில் திருவிழாக்களுக்கு முஸ்லீம்களை அழைத்து சென்று பரிவட்டம் கட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அங்கெல்லாம் பிணக்கில்லை. ஆனால் திட்டமிட்டு இந்த விநாயகர் சதுர்த்தி மட்டும் ஏன் கலவர சூழலாக மாறுகிறது என்று சொன்னால், விநாயகர் சதுர்த்தி என்கிற இந்த திருவிழாவுக்கு பின்னால் மட்டும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. ஏன் கோயில் திருவிழால பாரதிய ஜனதா கட்சிக்காரன் இருக்க மாட்டேங்கிறான்? ஏன் முருகனுக்கு பாத யாத்திரை போகும்போது பாஜக காரன் இருக்க மாட்டேன்றான்? அப்போ உங்களுடைய விழாவாக, இது விநாயகருக்கான விழா இல்ல, இது பாஜகவுக்கான விழா. பாஜகவினர் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தமிழ்நாடு உணர்ந்திருக்கிறது. எனவேதான் இஸ்லாமியர்கள் பகுதிக்கு நீங்கள் செல்ல வேண்டாம் என்று காவல்துறை அறிவுறுத்துகிறது. இது மதத்துக்கு எதிரானதல்ல, மாறாக மதத்தின் பெயரால் அரசியல் செய்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான குரல் தான் இது. இன்னும் வலிமையாக தமிழ்நாட்டில் ஒலிக்கும். அதனால்தான் இதற்கு பெயர் தமிழ்நாடு. ஆனால் ஹிந்து விரோத அரசு, ஹிந்து விரோத திமுக அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தப்படுகிறது அல்லவா? 2018ஆம் ஆண்டு இதே உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பித்த அந்த ரத யாத்திரை என்பது கேரளாவிலே நிறைவு பெற்றது. தமிழ்நாடு வழியாக அது செல்ல இருந்தது. அப்போது கூட்டணி கட்சி அதிமுக கூட்டணி கட்சியாக இருந்த தமிழ் அன்சாரி போன்றவர்கள்லாம் கூட கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 89 சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அப்போது பிஜேபியினர் எல்லாம் என்ன குற்றச்சாட்டு, அப்பட்டமான இந்து விரோத போக்கு அல்லவா இது? நாங்க ஒரு அமைதி வழியில ஒரு யாத்திரை நடத்துறோம்னா அதுக்கு வந்து நீங்க தடை விதிக்கிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் அவங்க ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, எதிர்கட்சியாக இருந்த போதும் சரி, இந்த விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுவது என்பது நம்ம பார்க்கிறோம். இந்து விரோத அரசு என்பதே பாஜக கும்பலினுடைய அவதூறு பிரச்சாரம் தான். இந்துக்களுக்கு சொந்தமான, இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை மீட்டிருக்கிற அரசு இந்த அரசு தான். அதெல்லாம் யார் கையில இருந்துச்சுன்னா, பாஜகவினுடைய அடிவருடிகளாக இருக்கிறவர்களுடைய கரங்களில் இருந்த சொத்துக்கள். அவையெல்லாம் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கின்றன. இது இந்து விரோத அரசா? முருகனுக்கு விழா எடுக்கப்பட்டது அரசு சார்பில். இது இந்து விரோத அரசா? இப்போதும் இந்துக்களினுடைய கோயில்களை பராமரிப்பதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட நிதியை விட அறநிலையத்துறைக்கு கூடுதலாக நிதியை 2 நிதியாண்டுகளில் ஒதுக்கி இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. இது இந்து விரோத அரசா? நீங்கள் நடத்துகிற யாத்திரை என்பது ரத யாத்திரை அல்ல, அது ரத்த யாத்திரை என்பது கடந்த காலத்தினுடைய வரலாறுகள் உணர்த்துகிற செய்தி.
எனவே அமைதி பூங்காவனமாக இருக்கிற சமத்துவம் பூத்து குலுங்குகிற தமிழ்நாட்டில் அதை அனுமதித்தால் மீண்டும் ஒரு கலவரச் சூழல் உருவாகும். இதன் மூலமாக ஒரு பதட்டம் ஏற்படும். அந்த பதட்டம் இந்த நாட்டில் தேவையில்லை என்று திராவிட முன்னேற்றக் கழகம் கருதுகிறது. அன்றைக்கும் அதே நிலைப்பாடுதான், இன்றைக்கும் இதே நிலைப்பாடுதான். இது இந்து விரோத போக்கல்ல, மாறாக தமிழ்நாட்டினுடைய தன்மை மாறிவிடாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தன்மை அப்படியே இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஆட்சியாளர்களுடைய அக்கறை. யோகி ஆதித்யநாத் செஞ்சார்ல, அந்த மாதிரி செய்கிற முதலமைச்சராக இந்த முதலமைச்சர் இல்லை. இந்த முதலமைச்சர் எல்லோருக்குமான முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இந்த மண் சமத்துவம் பூத்து குலுங்குகிற மண்ணாக இருக்க வேண்டும் என்று அவர் கருதுகிறார். எனவே அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்கிறார். RSS ஊர்வலங்களுக்கு கூட தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசு தடை விதித்துட்டே வந்துட்டு இருந்ததை பாக்குறோம். பட் ஆனா நீதிமன்றம் தலையிட்டு இது அனுமதி கொடுக்கலாம், இவர்களுக்கு அனுமதி வழங்குவதில் எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உள்ளே புகுந்து அவர்கள் அனுமதி வழங்கிய பிறகுதான் RSS ஊர்வலத்திற்கு கூட இங்க அனுமதி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை இவர்களால் ஏற்பட்டு விடும் அப்படின்ற கருத வேண்டியது இருக்கா? இல்ல, அதாவது அரசு ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கு. நான் அனுமதி கொடுக்க மாட்டேன், நீ எங்கேயாவது போய் போராடு, எதையாவது செய், உன்னால முடிஞ்சதை நீ பாரு, என்னால முடிஞ்சதை நான் பார்க்கிறேங்கிறதுல உறுதியாக இருக்கிறது இந்த அரசு. ஒரே ஒரு செய்தி தான், இது இந்து விரோத அரசுன்றாங்கல்ல, இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கை. நாட்டில் இருக்கிற இந்துக்கள் ஏன் கொந்தளிக்க? இப்ப CAA புதிய குடியுரிமை சட்டம் இஸ்லாமியர்களை பெரிய அளவில் பாதிக்கிறது, பழங்குடியினரை பாதிக்கிறது. பழங்குடியினரும் இஸ்லாமியர்களும் வீதிக்கு வந்துட்டாங்கல்ல. தமிழ்நாட்டுல CAA போராட்டத்தில் பங்கேற்காத இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களா சொல்லுங்க? ஏதாவது ஒரு ஊருக்கு போய் எங்கேயாவது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துல பங்கேற்று இருப்பாங்க. 99 விழுக்காடு இஸ்லாமிய மக்கள் வீதிக்கு வந்தாங்கல்ல. அப்ப இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டமாக இருக்கிற காரணத்தால் தானே அதை வீதிக்கு வந்திருக்கிறாங்க. பொது சிவில் சட்டம் வேணாம்னு தானே வீதிக்கு வந்தாங்க. புதிய குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து தானே வீதிக்கு வந்தாங்க. அப்ப இஸ்லாமியர்களுக்கு எதிரான மனநிலையில் இந்த அரசு போகிறதுன்னு இஸ்லாமியர்கள் ஒண்ணு சேர்றாங்கல்ல. சிறுபான்மையினரே ஒன்று சேருகிற போது பெரும்பான்மையினர் ஒன்று சேர முடியாதா? இந்து விரோத அரசாக இருந்தால் ஏன் இந்துக்கள் எல்லாம் வீதிக்கு வரல? ஏன் இந்துக்கள் எல்லாம் இந்த அரசுக்கு எதிராக நிற்கவில்லை? அதெல்லாம் நீங்க செய்யுங்க. உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்கள். உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்கள். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல. தொடர் வெற்றிகளை திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணியும் குவித்திருக்கிறது. இதெல்லாம் யாரு போட்ட ஓட்டு? நீங்க அதை சொல்லுங்க. யார் போட்ட ஓட்டு? யாரினுடைய வாக்குகளை வாங்கி திமுக? வெறுமனே கிறிஸ்டியன் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு, கடவுள் மறுப்பாளர்கள் ஓட்டை மட்டும் வாங்கி திமுக ஜெயிச்சிருச்சா? அப்ப திமுக ஆட்சி வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் யார்? எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள்? அப்போ உங்களுடைய வாதம் இங்கேயே அடிபட்டு போகுதே. இவர்கள் அரசியல் லாப நஷ்ட கணக்குகளை கருதி களத்தில் இயங்குகிறவர்கள், பதட்டச் சூழலை உருவாக்குகிறவர்கள். இது தமிழ்நாட்டில் பலிக்காது. அதற்கான வாய்ப்புகளையும் தமிழ்நாடு ஒருபோதும் தராது. பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் வரலாற்று சான்றுகளோடு தெளிவாக விளக்கியமைக்கு மிகுந்த நன்றிகள் சார். நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். ரைட் சார், ரைட் சார். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.